வணக்கம் அன்பு சொந்தங்களே. நான் இந்த சேனலை எதுக்காக தொடங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் இதை சொல்கிறதுல பெருமைப்படலை, வெக்கமும் படலை. அப்படி என்ன விஷயம் அப்படின்னா, நான் ஒரு சுய இன்பத்துக்கு அடிமையான ஒரு ஜென்மம். இந்த ஜென்மம் இன்னிலேருந்து சுய இன்பம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு, தெளிவான பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வோடு என்னோட பயணத்தை தொடங்க காத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் இந்த யூடியூப் மூலியமாக உங்கள் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கேன். ஒருவேளை என்னால் தொடர்ந்து சக்ஸஸாக போக முடிஞ்சிச்சுன்னா, என்னோட அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் டே பை டே அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசையும் கூட இருந்துச்சு. அப்படி ஆசை இருந்துச்சு, ஆனால் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற ஆசை தெளிவு எதுவுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் நான் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது தான். என்னால் ஒரு விஷயத்தில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. இப்படி இருக்கிற காரணத்தினால தான் என்னால் எந்த விஷயத்தையுமே தொடர்ந்து செய்ய முடியாமல் போச்சு. சரி, நம்ம தடையாக இருக்கிற இந்த விஷயத்தை எப்படி நம்ம முதல்ல வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் எனக்கு தடையாக இருக்கிற இந்த மாஸ்டர்பேஷனை நான் கண்ட்ரோல் பண்ணால் தான் என்னால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற நிலை எனக்கு இருக்குது. நான் நினைக்கிறத செய்யணும் அப்படின்னா எனக்கு இந்த விஷயம் தடையாக இருக்குது. இந்த தடையை நான் கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். அதுக்காகத்தான் நான் இந்த சேனலை தொடங்கினேன். இது மூலியமாக நான் என்னோடய தடைகளை எப்படி தகர்த்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னோடய கனவை லட்சியத்தை அடையிறதுக்கும் இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் டெய்லி என்னோடய வாழ்க்கையில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிளை அடைஞ்சி இந்த ப்ராசஸை சக்ஸஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டே பை டே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப கொடூரமானவன் செக்ஸ் விஷயத்தில். இந்த மாஸ்டர்பேஷனை எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தினமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டேன். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், டெய்லி பண்ணிட்டேன். சரி, இனிமேல் பண்ணக்கூடாது. நம்ம தனிமையில் இருக்கிறது தான் மிகப்பெரிய ரீசனாக இருக்குது. நம்ம தனிமையை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம். எனக்கு ப்ராப்ளம் எதனால் வருது அப்படிங்கிறத உங்களை ஷேர் பண்ணால் என்னை மாதிரி போராடிக்கிட்டு இருக்கிற பலருக்கும் இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் இன்றைக்கி முதல்ல இந்த வீடியோவை அப்லோட் பண்ண போகிறேன். எனக்கு ஆதரவு தர்ற நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது எனக்கு மட்டும் இல்லை, என்னை மாதிரி தவிச்சிக்கிட்டு இருக்கிற பலருக்கும் உதவியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா உங்களோட கமெண்ட்டை விமர்சனமாக சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்கிறேன். நான் இதில் சக்ஸஸ் அடையலை, ஆனாலும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த முயற்சியை எடுத்திருக்கேன். இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோடு நான் என்னோடய பயணத்தை இன்றைக்கி இந்த பொழுதுலேருந்து தொடங்குகிறேன். இந்த வீடியோ போடுற இந்த நிமிடத்துலேருந்து நாளைக்கு இல்லை, நாளான்னைக்கு இல்லை, தொடர்ந்து ஒரு வருடம் நான் இந்த ப்ராசஸை சக்ஸஸ் அடைவேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உறுதிமொழியாக தெரிவிச்சுக்கிறேன். கடவுளும் உங்கள் ஆதரவும் எனக்கு கண்டிப்பாக வெற்றியை தரும். முதல்ல கடவுள் தான் எனக்கு இது கூடவே இருந்து உறுதுணையாக எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு எல்லாம் வல்ல கடவுளுக்கு என்னோடய பிரார்த்தனைகளை வச்சுட்டு என்னோடய வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.